தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எதிரிகள் தொல்லை ஒளிவதால் இந்த தருணத்தில் எதிர்பாராத மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். அதே சமயம் ராசிக்கு சமகிரகமாக இருந்தாலும் கூட கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் அவரது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க. அது தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமஸ்தானத்திற்குள் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் உண்டு. ஏனென்றால் புதன் அவரது பார்வையில் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஒவ்வொரு பணியையும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே சமயம் எதிரிகள் தொல்லை விலகுகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தனது பார்வையில் மிக வலுவாக புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவேதான் இந்த தருணத்தில் உறுதியாகவே எதிரிகளின் தொல்லை விலகுவதோடு மிக சிறப்பாக எதிர்பாராத பல மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வித்யாகாரகரான புதன் அஷ்டமத்தில் மறையக்கூடிய இந்த வேளையில் நிறைவாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு வித்யாகாரகரான புதன் அஷ்டமத்தில் மறையக்கூடிய இந்த வேளையில் உண்டு. ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் எல்லோரிடமும் மகிழ்ச்சியாக பழகக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருந்தால் மிக பெரிய அளவிலான சங்கடங்களை தவிர்த்து உறுதியாகவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். மிக பெரிய அளவிலான புகழ் பெறக்கூடிய பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமையும். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே மனக்கவலை மனக்குழப்பம் போன்ற அனைத்துமே நிறைவாக இந்த வேளையில் விலகி மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் அவர் மறைந்தாலும் தனது சப்தம பார்வையை குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தின் மீது பதிக்கிறார். எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து தனது சப்தம பார்வையை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் பார்வையை கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் பதிப்பதால் இந்த தருணத்தில் உற்சாகத்துடன் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதோடு சற்று வளைந்து கொடுத்து செல்வதால் மகிழ்ச்சியான ஒரு சூழலை இந்த வேளையில் உருவாக்க முடியும். அன்பும் பாசமும் அதிகரிப்பதோடு வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய பல செலவுகளை தகர்த்தறிந்து
உறுதியாகவே சுப காரியங்களை மகிழ்ச்சி நிறைந்த சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் தேவையற்ற ஆரோக்கிய தொல்லைகளை தவிர்ப்பதோடு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சுப விரயங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் உண்டு. குறிப்பாக தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே சமயம் சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பது நல்லதாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்பட்டாலும் மற்றவரின் ஆலோசனையையும் உதறி தள்ளிவிட வேண்டாம். மற்றவரின் ஆலோசனையும் கருத்துக்களையும் உள்வாங்கி அதற்கு உங்களுடைய கருத்துகளையும் சரி செய்து மிக சிறப்பான முடிவெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த வேலை அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது. ஆனால் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி ஸ்மார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் சில சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த கடினமான பணிகளாக இருந்தாலும் கூட இந்த வேளையில் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்டாலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எதிர்பாராத மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென உத்தியோகம் மற்றும் தொழில்துறை ரீதியான பணிகளில் எதிர்பாராத பொறுப்புகளும் வாய்ப்புகளும் உங்களுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதோடு புதிய முதலீடுகளாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கைகூடுகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அதிக கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதால் ஒவ்வொரு சிறு சிறு பணிகளிலும் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல மாறுதலையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அற்புதமாக கைகூடுகிறது. அதோடு மட்டுமல்லாது மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பல்வேறு வகையில குழப்பம் சிக்கல் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் புதிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். தைரியத்துடனும் விழிப்புணர்வுடனும் சிறப்பான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் இந்த வேலை கல்வி சார்ந்த பணிகளில் அமைகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நீங்கள் நினைத்தபடியே சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியான முறையில் திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எதிரிகளின் தொல்லை மிக பெரிய அளவில் விலகுவதால் உங்களது குறிக்கோளை நோக்கி சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிட்டும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள
வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து வழிபாடு செய்வதால் மிக சிறப்பான நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.